திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது பராசக்தி படம் மாதிரி காலத்துக்கும் நின்னு பேசும் கிளாசிக் பிலிம் அது. சிவாஜி நடிச்சாலும் சரி, சிவகார்த்திகேயன் நடிச்சாலும் சரி, எல்லா காலத்திலும் ஏத்த படமாக இருக்கும். அன்னைக்கு பார்த்தவங்களும் ரசிப்பாங்க, இன்னைக்கு பார்த்தவங்களும் ரசிப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ரிலேட்டபிளா இருக்கும். கிளாஸுக்கும் பிடிக்கும், மாசுக்கும் பிடிக்கும். அதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. அக்காக்கு கோட் பண்ண நல்ல படம் ஒண்ணு கிடைக்கலையா? சிவகார்த்திகேயனோட பராசக்தி தான் கிடைச்சதா? பராசக்தி படம் அந்த காலத்துல ஓடிடுச்சு. அதான் நாங்களும் சொல்றோம். அறிஞர் அண்ணா காலத்துல இருந்த பராசக்தி ஓடிடுச்சு. இப்ப ஐயா ஸ்டாலின் காலத்துல இருக்க பராசக்தி ஓடாது. 2 நாள் கூட ஓடாது. ஓடல, டெல்லிக்கு தான் போய் உட்காரணும். இன்னொன்னு ஷர்மிளா கண்ணன் பதில் சொன்ன, எப்பயுமே நீங்க யாராவது ஒரு கட்சிக்காரங்க போயிட்டு நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவானா? இல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவான். திமுகவின் உடன்பிறப்புகள் மட்டும் போயிட்டு நீங்க ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ப்ரூவ் பண்ணு பாப்போம், நீ ப்ரூவ் பண்ணு பாப்போம், நீ எப்பயாவது ப்ரூவ் பண்ணிருக்கியான்னு கேட்பாங்க. அதுதான் விஞ்ஞான ஊழல். 27,000 சர்க்கரை மூட்டைகள் இருந்த சர்க்கரை எறும்பு தின்று விட்டது. 27,000 சர்க்கரை மூட்டைகளை கரையான் அரித்து விட்டது. 3 கோடி ரூபாய் கூவத்துல போட்டா முதலை தின்னு விட்டது. இதுதான் கேட்டுக்கங்கப்பா. பராசக்தி படம் இன்னும் ஓடுதுன்னா இப்படிதான். யாரோ 4 பேர் வீட்டுல டிவிடி போட்டு ஓட்டலாம். தியேட்டர்ல வாய்ப்பே இல்லக்கா. என்னைக்கு வந்தாலும் ஜனநாயகன் வர்றதுக்காக ஒட்டுமொத்த கூட்டமும் காத்திருக்கு. எவ்வளவு தடுத்தாலும் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சும்மா பூச்சி காட்ட முடியும். 1000 கரைகள் மறைத்தாலும் மறைவதில்லை நாங்கள்.